இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தூங்கு முன்பு செய்ய வேண்டியவற்றை செய்து முடித்திட வேண்டும் என்கிற ஆங்கில கவிதை ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்பவரால் எழுதப்பட்டது. இந்த பாடல் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடலாகும். காலத்தை வீணாக்க கூடாது என்பதன் அடிப்படையில் இந்த கவிதையை விரும்பின நேரு அவர்கள் தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கும் காலம் பொன்னானது என்பதை சொல்லிக் கொடுப்பாராம். தன் தகப்பனாரின் ஆலோசனைப்படி மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் தூங்கிய நேரங்கள் வெறும் 4 மணி நேரம்தான். நேரத்தை வீணாக்காமல் கடுமையாக உழைத்த பெண்மணி அவர். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், எதிலும் முன்னேற்றத்தை விரும்புகிறவர்கள் காலத்தை வீணடிக்க மாட்டார்கள். காலத்தை வீணடிக்கிறவர்கள் சோம்பேறிகள் என்று சாலமோன் ஞானி கூறுகிறார். அப்படிப்பட்டவர்கள் எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனையும் கூறுகிறார். சோம்பேறிகள் தான் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று அவர் கூறுகிறார். அதனால் தரித்திரம் வழிபோக்கனை போல வந்தாலும் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும் என்று எச்சரிக்கிறார். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது, அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது என்றெல்லாம் சும்மாவா சொன்னார்கள்? காலம் நிற்பதில்லை, அது விடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்கள் மங்கி போவதையோ, தலையில் முடி விழுவதையோ, இருக்கிற முடி வெண்மையாக மாறுவதையோ, பற்கள் ஆடுவதையோ, கால்கள் தள்ளாடுவதையோ யாராவது நிறுத்த முடியுமா? அதனால்தான் காலம் போவதற்குள் 4 காசு சேர்த்து வைத்துக் கொள்வோம் என்று மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் கடைசி காலத்தில் அந்த காசு காப்பாற்றுமா? கைவிரித்து விட்டு போய்விடும். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கையில் அல்லவா இருக்கிறது. ஞானம் உள்ளவர்கள் அதை புரிந்து கொண்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையின் காலங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து கொடுத்திருக்கிற தேவனுக்கு திரும்ப நாம் என்ன செய்திருக்கிறோம்? காணிக்கை கொடுத்து விட்டு, விருந்து சாப்பிட்டு விட்டு, குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறோமா? வீட்டை விட்டு வெளியே வாருங்கள். அலைந்து திரிந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள். ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை ஆண்டவரை தெரியாதவரிடத்திலே போய் சொல்லுங்கள். நாம் இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் இந்த தேசத்தில் உள்ள மனிதர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் என்று அன்று எஸ்தருக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தைகள் தான் இன்றைக்கு நம்மை பார்த்தும் வருகின்றது. நாமும் நம்முடைய சந்ததியும் அழிந்து போகாமல் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.